ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு காட்டுவர்ச்சி. என்ன அப்படின்னா எங்கள் அண்ணன் என்னை வந்துட்டு நாளைக்கு போகிற ஷார்ட்ஸை எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க ஏதோ முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் என் கிருத்துவ மைண்ட் ஒரு ஐடியா தோணுச்சு, நாளைக்கு ஒரு பெருசாக ஏதாவது பெரிய கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆக்சுவலாக எல்லாமே சமைச்சிட்டு இருக்காங்க. மணி இப்போது ஒரு 1:29 எல்லாம் காமிக்கிறது மணி இப்போ தெரியுதா, மணி இப்போ 1:29 ஆகுது. ஸோ அதனால் சரி நாளைக்கு கண்டென்ட் போகிறதுக்கு ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க, பெருசாக பிரியாணி மாதிரி சமைக்கிறாங்க போல், பிரியாணின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே எடுத்து நான் உள்ளே வந்து நாங்கள் சமைக்கிற மாதிரி ஒரு மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. கண்டிப்பாக நல்லா ஒத்துக்க மாட்டாங்க, சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் வந்துட்டு ஏதாவதுனா நாளைக்கு அதான் நோம்புக்கு செய்யறதுனால நாளைக்கு ஏதாவது சொதப்பிச்சு அப்படின்னா செஞ்சு வைங்கள. அண்ணன் கண்டிப்பாக ஒத்துக்க சான்ஸே கிடையாது. பட் நான் அப்படியே அண்ணனை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஓகே, பட் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேராது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மட்டும்தான். இப்போ போயிட்டு நான் அப்படியே போயிட்டு என்ன கேட்க போகிறேன், எல்லாமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வைக்க கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அண்ணன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஃபேன். ஓகே, ஸோ யா இதை போய் என்னட்ட கேட்போம். உட்காந்துருக்காங்க. ஹாய் ப்ரோ. தானே கூட உட்காந்துருக்காங்க. ரொம்ப நிறைய வளர்க்கா. கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். நிறைய வளர்க்கோ. வெளி ப்ரோ ஷார்ட்ஸ் கொஞ்சம் பெருசா ஏதாவது வீடியோ மாதிரி பண்ணுவோமா நாளைக்கு? இருக்க வச்சதா பண்ணுவோம். அதான் சமைச்சிட்டு இருக்காங்க. தெரியும், கேட்போம் அவங்கள்ட்ட, கேட்போம் ஏதாவது சொல்லுவாங்க. அதை வச்சு அப்படியே நம்ம ஏதாவது கத்துக்கிட்டு உள்ள போகணும். நம்ம சமைக்கிறாடே கூட நல்லா இருக்கிறாடே. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் கேட்கிறேன், ஒரே நிமிஷம் திரும்ப ஒரே நிமிஷம் மட்டும் மாட்டேங்குது. சொல்லுடா, ஒரே நிமிஷம் திரும்ப. சரி, எல்லாம் ஷார்ட்ஸ்லாம் இத்தனை நாள் போட்டுட்டு இருக்கோம்ல, சரி ஷார்ட்ஸ் போட்டுப்போம். இதுவே ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, மைக்கும் இல்ல எதுவும் இல்ல. போ வேலையை போ. சரி ஷார்ட்ஸை போ எடிட் பண்ணுங்க. அண்ணே ஒத்துக்கிறதுக்கு சான்ஸ் சொன்னதா இல்லையா? கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. பண்ணுறதுன்னு தெரில. சரி, நான் திருப்பி போய்ட்டு கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகேனா பார்க்கலாம். கைஸ் விடுறதுக்கு எனக்கு மனசே வரல. ஸோ திருப்பி ஓகே ஒரே ஒரு தொழில் கேட்டுக்கோங்க. திருப்பி இந்த தடவை இல்லைன்னா ஓகே விட்டுற வேண்டியதான். மெட்டலாக நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு மனசு தேடிட்டு அப்படியே இது பண்ணி இருந்தேன். போய் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் டைம் சரி என்ன ஷார்ட்ஸ் தானே. சரி ஓகே, நான் ஷார்ட்ஸும் போடுவோம் நாளைக்கு. நான் ரெடி பண்ணி இப்போ இந்த கண்டென்ட் மட்டும் ஒத்துக்க வேலை இருக்காதுதான். ஒன்று கேளு. ஆமாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ஒரே ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. சரி ஓகே, சரி ஹெல்ப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் போயிட்டு அவங்க தக்காளி ஒரு தனியாக தானே வேலை இருக்கு. ப்ரோ ஆஃப் அன் ஹவர் முடியாதா? நான் பிரேக்கு போகிறதுக்கு நான் சாப்பிட போகிறதுக்கு நான் விட மாட்டேன். ஈஸியாக சொல்லிட்டு இருக்க, ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம் வா. சரி ப்ரோ, ஒரே கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். சரி தக்காளி விட்டு கமெண்ட் எடுத்து போடுவோம். ஷார்ட்ஸுக்கு தான் போடுவோம். நீ கேட்ட மாதிரி ஷார்ட்ஸுக்கே போடுவோம்ப்பா. தக்காளி எடுத்து கட் பண்ண காய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதையாவது பேசிக்கிறோம். அதை முடிச்சிடலாம். 10 நிமிஷம் 10 நிமிஷம் தான் முடிச்சு. ஹலோ மக்களே,
எனக்கு வேலை இருக்குது. வேலை இருந்தும் இந்த பையன் என்னை ஒத்துக்க வச்சுட்டான். இன்னைக்கு சமைக்க போகிறோன்னு சொல்கிறான். ஆனால் நான் சமைக்க மாட்டேன், இவன் தான் சமைக்க போகிறான். இவனும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து. நான் வந்து வெங்காயம் மட்டும்தான் வெட்டுவேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ கொஞ்சம் கொச்சுக்காதீங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு மேலே நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லுங்கியெல்லாம் போட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சமைக்கிறதுக்கான மூடு வரும். பார்த்துப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி வெட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நாள் கொடுத்துட்டா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க, அப்போ தான் சுத்தம் சோறு போடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். க்ளீன் பண்ணால் நம்மளோட டோட்டலாக க்ளீன் பண்ண வீடியோ வந்து ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே சமைச்சாலே சமைக்கலாம் போகிற காய்கறி தான் இது எப்படி கட் பண்ணுறது? ஓகே, எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தை ஊற்றி வேண்டியதான். இப்போ அதில் போகிறது அடுத்து எடுத்துட்டாங்க. சமைச்சது கஷ்டம் தான் போல. வந்து கேட்போம் சமைக்கிறவங்க சாப்பிட மட்டும் தான் செய்வாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சாப்பிட்றது கஷ்டம் இருக்குமா? சாப்பாடு ஈஸியாக சொல்கிறேன். சாம்பார் எடுத்து ஊற்றணும், ஃபர்ஸ்ட் ஃபோர்த்தை போடணும், சாம்பார் எடுத்து ஊற்றணும், அதை பிசையணும், எடுத்து வாயை உருட்டணும், இவ்வளோ வேலைகள் இருக்கு தெரியுமா? சாப்பிட்றது ஈஸியாக பண்ணக்கூடாது. கண்ணாடி போட்டு உடனே போச்சு பிரிச்சியா? போ. வெங்காயம் இருக்குன்னு கையை அறுத்துட்டேன். ஸோ என்னை கொஞ்சம் எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. நான் பிளான் பண்ண மாதிரி எங்கள் அண்ணனை வெட்ட விட்டாச்சு. நல்லா வெட்டி கொடுத்து அடுத்துமா ஒரு அரைக்கலான்னு சொன்னது அவன் பண்ணுறது வேலை நான். ஆமாம், பிளே இன்க்ளூடு மொபைல் பிளே இன்க்ளூடு பார்த்துக்கோங்க. ரிவ்யூ பிளே இன்க்ளூடு நான் இருக்கணுமா? நல்லா இருக்கணுமா? பார்த்து நீ தான் பண்ணியிருக்க அப்புறம் அடிக்கிறது. இன்னொன்று வேறு ஏதாவது தக்காளி அவன் கையில் இது போட்டுவிடுங்க, இல்லைனா பேண்டேஜ் ஆகுது. படி பேண்டேஜ் இருக்கா? இல்லைன்னு சொல்லணும். பேண்டேஜ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால வேலை செஞ்சு தான் போல. பேண்டேஜ் போட்டேன்னா பேண்டேஜ் போட்டால் இன்னும் நம்மளை போட்டுருவாங்க வேலையை. கை அடிப்பட்டு கேட்டாங்க. அடிப்பட்டு சொன்னோன்னே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை அது இல்லை வீரத்தெலும்பு அதுன்னு சொல்லி நான் அப்படியே கன்வின்ஸ் பண்ணி இது வாங்குறது பெரிய போராட்டம் ஆச்சு. இது வாங்கிட்டு வந்து தக்காளி வெட்டி முடிச்சுருவாங்க. தக்காளி வெட்டி முடிச்சா அடுத்ததுன்னா பிரியாணினா இஞ்சி பூண்டுலாம் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். நல்லபடியாக ஒரு நல்ல பிரியாணி வரும்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டிக்கோங்க ப்ளீஸ். வேண்டிங்கன்னா ஒரு நல்ல பிரியாணி வந்துடும். அது நல்ல பிரியாணி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லாமல் தூங்கவும் முடியும். இப்போ ஒரு விஷயம் தெரியுமா? தக்காளி வந்துட்டு ஃப்ரூட்டாக வெஜிடபிள் சொல்லுவோம். ஃப்ரூட்டா உனக்கு தெரியும்? அதே இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்து இல்ல, இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசணும். இப்போ நான் பார்க்கறேன்னா டக்குனு வந்துடுறேன்னா சரி. இந்த வீடியோ எனக்கு எப்போ வரும்? நாளைக்கு வந்துருமா? வரணும். மக்களுக்கு சொல்லிடுவோம், மக்களுக்கு சொல்லிடுவோம். நாளைக்கு வந்துடும். எப்போ வரும்னு தெரியாது. அதையும் ரெடி பண்ணுவோம். வாய்ஸ் வருதானே தெரியல எங்களுக்கு. மைக் கிட்ட வாங்கணும். நீங்க ஏதாவது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு காசு வரும். மைக் வாங்குவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் ஹவர் சேரும். வாட்ச் ஹவர் சேருச்சுன்னா அந்த என்ன கிரைட்டீரியா என்ன கிரைட்டீரியா மானிட்டேஷன் வந்துட்டு இடத்துல உங்களுக்கு. ஸோ இடத்துல ஆச்சுன்னா அப்புறம் பாத்தியா? வெங்காயம் மெலிசா போடணும். மெலிசா போடணும். நீ அறுக்க வச்ச லட்சத்துக்கு அப்படித்தானே வரும். நேரம் பாதி நான் கரெக்டாக தான் எடுத்துருக்கேன். இதுதான் இருக்கணும். இதுதான் நான் வந்துட்டு எங்க வீட்டில் செய்வாங்க. செய்வாங்க வெங்காயம் செய்ய மாட்டாங்க. வெங்காயத்தில் அந்த பிரியாணி செய்யும் போது நான் பார்த்துருக்கேன். இப்படிதான் எடுத்துவாங்க. அது வீடியோ ரெக்கார்ட் ஆகாது பத்தியா? முடிச்சம்பா முடிஞ்சா இல்லைங்க முடிஞ்சா ஓகே. அந்த காலி
இப்போ நான் அதெல்லாம் வெங்காயம் அறுத்து முடிச்சிட்டேன். அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பான். இன்னும் அவன் தான் வருவான் வீடியோவில். வெங்காயம் வைக்காச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நினைப்பீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வீடியோ சும்மா தான் வருவான், பண்ற மாதிரி காட்டுவான். அவன் எதுவும் பாத்தீங்களா நான் சமைச்சதுனால கரும்பு அசாச்சி இங்க இருக்கு. கைஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டில். ஸோ அதனால நம்ம வந்துட்டு பெருசாக வேலை நினைக்கிறேன். பிரியாணி நம்ம தான் சமைப்போம், அது ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இல்லை ஸோ காய்ஸ் வெங்காயம் வந்துட்டு வதங்கிட்டு இருக்கு. நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த ஒரு பிரியாணி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேப்பில் போயிட்டு எங்கள் அண்ணனை போயிட்டு அப்படியே விட்டு வந்துடுறேன். ஓ வெங்காயம் வதங்கிடுச்சான், வந்தீங்கன்னா அப்படியே சமைச்சு முடிச்சிடலாம் பிரியாணியை. இவ்வளோ பண்ணிட்டோம். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். பண்ணிப்போ கஷ்டப்பட்டுருக்காங்களா தனியாக மணி என்ன ஆகுது, அவங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. பாரு மணி 2 ஆச்சு. 2 தானே ஆகுது. அவங்க வந்துச்சு நைட்டில் கஷ்டப்படுவாங்க பெரியவங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நைட்டில் முடிச்சிருக்க சொல்லுவான். அப்படி தூங்கு. நான் இல்லை, எனக்கு இல்லை, நான் பிரச்சனை கிடையாது. அவங்க ஹெல்ப் பண்ணுவோ, வா 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். பண்ணுவோம். நான் வரேன், வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரணும். என்ன சம்பளமாக கட்டிட்டு இருக்கேன், கை ரொம்ப வலிக்குது. புண்ணை வர வச்சுக்கிட்டு ப்ரோ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணேன் ப்ரோ, கை வலிக்குது. சரி வா கொஞ்சம் வந்தீங்கன்னா வந்து சரி இது கொத்தமல்லி தக்காளி தான் போட்டு போயிரு, கையில் புண்ணா இருக்குல்ல வந்து போட்டு போயிட்டீங்கன்னா மிச்சம் அதை கூட நான் பார்த்துக்கேன். என்னடா போகணும் உனக்கு? இது கொத்தமல்லி ஃபஸ்ட்டு இது போகணும். கொத்தமல்லியாக புதினா ஆகும். கொத்தமல்லி புதினா போட்டு சரி என்னவே போடணும் ஃபஸ்ட்டு? கொத்தமல்லியா? ஓகே. மலைச்சாறு போட்டியா? ஐயோ உங்களுக்கு பச்சை மிளகா இருக்கு. இது கொஞ்சம் தக்காளி போட்டு தக்காளி போடணும். கல்யாணம் போட தெரியும். தயிர் தட்டுமா பண்றோம். சரிதான் பண்ண தேவையில்லை. ஐஸ் கேமரா கையில் எடுத்தாச்சு, ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. ஸோ இது பாருங்க நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தயிர்லாம் ஊற்றி வச்சு சூப்பர். தயிர்லாம் ஊற்றி வச்சு தயிர்லாம் ஊற்றி ஒரு பிரம்மாண்டமான சமையல் போயிட்டு இருக்கு. ஒரு 1200 பேருக்கு சமைக்கணும்னு ஆசை தான், பட் இருக்கிறது வீட்டில் ஒரு 6 பேர் தான். ஸோ சமைச்சு சாப்பிட்றோம். கொஞ்சம் கொதிக்கு கன்சிஸ்டன்சி வந்துச்சா? லெமன் கூட இருக்கு. லெமன் கூட இருக்கு. லெமன் எனக்கு போடலையா? புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கு. அவ்வளோதான், மூடி போட்டு வச்சுட்டோம். இனிமேட்டு குக்கருக்கு விசில் விட்டாச்சு. எப்போ விசில் வரணும்னு தெரில. விசில் வந்தோடனே அதுக்கப்புறம் உங்களை மீடியம் சந்திப்போம். அவ்வளோதான். பாய், அன்டில் பாய்.